கிட்னி பாதிச்சவங்களுக்கு கண்டிப்பா கால் வீக்கம், கை வீக்கம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமெடி முள்ளங்கி தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெள்ளை முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கரெக்டா சின்ன சைஸ்னா 2 எடுத்துக்குங்க, நறுக்கிட்டு அதை வந்து மிக்சியில போட்டு நசிச்சு சாந்தா மாத்திக்கணும். இந்த சாந்தை நீங்க ஒரு 400 மில்லி தண்ணியில போட்டு வார்ம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்பிட்வீன்ல நீங்க ஒரு 4 இடுபொருள்கள் போடணும். ஜீரகம் நல்ல பெரிய கரண்டியில பெரிய ஸ்பூனா இருந்தா 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. 4 பல்லு பூண்டு போடணும், அதை தட்டி போடுங்க. 10 மிளகு தட்டி போடுங்க. கொத்தமல்லி தலை வந்து ஒரு கைப்பிடி போடுங்க. இதை நல்லா வார்ம் பண்ணி பாயில் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எசன்ஸ் வந்து 400 மில்லி வந்து ஒரு 200 மில்லியா பாதியா சுண்டும் பொழுது அதை எடுத்து வந்து வடிகட்டினீங்கன்னா ஒரு முள்ளங்கில இருந்து அந்த சூப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சூப்பை காலையில நம்ம ஒரு 100 மில்லில இருந்து 50 மில்லி எடுத்தாலே போதும். இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். அந்த லிவர் பாதிச்சவங்களுக்கும் கை கால் குடைச்சல் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவு கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை சாறாக இது விளையுது. சக்கரை நோயாளிகள் கூட கால் பாத எரிச்சலுக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.